வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கிழங்கு வடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 7 மீடியம் சைஸ் வெங்காயம், கிழங்கு சீவி வச்சுருக்கோம். அப்புறம் சோம்பு, 4 பூண்டு, பருப்பு வந்துட்டு 1 டம்ளர் அளவு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு கிழங்கு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். கிழங்கு ஃபுல்லாக அதிலே எல்லாம் அள்ளி போட்டுடலாம். பச்சை மிளகா, உப்பு தேவையான அளவு அதிலே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த கொர பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம ரொம்ப மாவு மாதிரி போயிடக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ அடுத்து பருப்பையும் அதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து அந்த பூண்டு, சோம்பு அதையும் நம்ம அதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் அதிலே போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், அதுலேயும் எதுலேயுமே நம்ம தண்ணி விட்டு எதுவுமே அரைக்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். கொர பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சா அதுக்குள்ளே வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி தான் போடணும். கட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே உப்பு எல்லாம் போட்டுட்டோம். அதனால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக மேலே கீழே எல்லாம் வரணும். அடுத்து கொத்தமல்லி தலையும் அதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம வாங்க உருண்டை பிடிச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சிடலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வடையை நல்லா நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா தட்டி எல்லாமே ஒரு 4-5 அதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திரி போடுறோம். கலர் மாறி வருது. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வடிக்கிட்டு எடுத்துக்கலாம். கிழங்கு வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.